அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நீங்க பயிற்சி செய்து அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. இல்லை நீங்க ஏதாவது ஏற்கனவே நிறைய படிச்சிருப்பீங்க, அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் வந்து நான் போடுற வீடியோஸ் இதெல்லாம் அப்டேட் வரல, எனக்கு யூடியூப்ல போடுறதுன்னா நான் அனுப்புவேன் தினமும். அது ரிசீவ் ஆகலைன்னு யாராவது இருந்தீங்கன்னால எனக்கு மெசேஜ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்கப் நான் வாட்ஸ்அப் மொபைல் சேஞ்ச் பண்ணும்போது பேக்கப் எடுக்கும்போது ஒரு சில நம்பர்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்கும் போல. அது யார் அது நோட்டில் போய் எடுத்து தேடணும், யாருக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு இதில் வச்சு வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க. அதனால யாருக்காவது அந்த மாதிரி வரல, நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல நம்ம சைடில் இருந்து அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களை அந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் மட்டும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு மண்டே நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்னங்க? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இது வந்து சைக்காலஜியாக உங்களை வந்து மேம்படுத்தும் பங்கு சந்தையில். அதுதான் நம்ம சேனலுடைய ஸ்லோகனாக வச்சுருக்கேன். சரி, இன்னைக்கு 22,900 கால் 192 ரூபாய்க்கு மேலே சஸ்டைன் ஆனால் நிஃப்டி ஏறும். அதே 192 ரூபாய்க்கு கீழே சஸ்டைன் ஆனால் நிஃப்டி இறங்கும். நான் நல்லா புரியுங்க, நிஃப்டி இறங்கும் நிஃப்டி ஏறும் தான் சொல்றேன். இதை வாங்குங்க அப்படிங்கன்னு சொல்லவே கிடையாது. புரியுதுங்களா? மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கும் கொடுக்கலாங்க. நம்ம மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸ் படி அதுபடி இயங்கினா உங்களுடைய பிரீமியம் நீங்க பை பண்றது எதுல பண்றீங்க? பிரீமியத்துல. மார்க்கெட்டுக்கு வந்து டைம் கிடையாது. அது காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும், அவ்வளவுதான் டைம். அது உங்களுக்கு இப்பவே தெரியும். ஆனா பிரீமியத்துக்கு அப்படி கிடையாதுங்க. அப்போ எப்படி நம்ம மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து வர்த்தகம் பண்ண முடியும்? இதை சிந்திங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஏன் இவர் இதை இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு? எல்லாரும் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்க என்ட்ரி எடுங்க, இங்க அப்படின்னு எல்லாம் ஷோ பண்ணிட்டு ஏன் இவர் வித்தியாசமா சொல்றாரு அப்படிங்கிறது சிந்திங்க. இந்த வீடியோவின் நோக்கமே உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக மட்டுமே. சிந்தித்தீங்கன்னா நீங்க நிறைய கண்டுபிடிச்சிடுவீங்க நீங்களே ஓட. யாருக்கிட்டையும் நீங்க யாருடைய உதவியும் நாடவே தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ இந்த 192 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கா மேலதான் இருக்கான்றது ஒரு லைனை போட்டு அதுக்கு மேலன்னு கிடையாதுங்க. அதுல சட்டன் ரூல் இருக்கு. மேலேயே இருக்கும் அப்படியே இருக்கும், கீழே இருக்கும் அப்படியே தூக்கும். இதுதான் நம்மளை ட்ராப் பண்றது, ஏமாத்துறது. ஃபால்ஸா நம்மளை கீழே இருந்து ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. இதெல்லாம் எந்த இடத்துல நடக்கும்? அதுவும் மேக்ஸ் தான். சரி, அதே போல ஒரு புள்ளி இப்ப கீழே இருக்குன்னு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், அல்லது மேல இருக்கு கீழே வருதுன்னா ஒரு விலையில வந்து அது திரும்பி ஆகும். எங்க போனாலும் இங்கிருந்து ஒரு விலையில போகுதுன்னா இங்கிருந்து எதர் இங்க கீழே இறங்கணும், ஆறு அங்கிருந்து மேல திரும்பணும். இப்ப ரிவர்சல்னு ஒரு புள்ளி நடந்தே ஆகணும். அதே போல கீழே இறங்கினா ஒரு புள்ளியில இருந்து திரும்பி ஆகணும், ஆறு டவுன் ஆகணும். அப்ப அது எங்க அடுத்தது அங்க வந்து போனா அடுத்த புள்ளி எது அப்படிங்கிற மேக்ஸ். அது 1000 பாயிண்ட் ஏறினாலும் என்ன மேக்ஸ், இறங்கினாலும் என்ன புள்ளி அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அப்ப அதை சார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம புள்ளிகள்ல தான் மேக்ஸ் கால்குலேஷன். எனக்கு என்ன மேக்ஸ் விடை வருதோ அதுதான் உங்களுக்கு வரணும். நமது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. மேக்ஸ் கணக்குக்கு 10 + 10 எவ்வளோ? 20. இதுன்னா எல்லாத்துக்கும் 20 தான் வரணும். நான் போடுற கணக்குல வந்து வேற வருது சார் அப்படின்னால அது தப்பு. அது ஸ்ட்ராட்டஜியா மாறிடும். ஸ்ட்ராட்டஜிங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாம போயிடும். மேக்ஸ்ங்கிறது அப்படி கிடையாது, என்றும் மாறாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.